ஹலோ ஹலோ ஜாபடி நேரம் இல்ல அன்பா இருந்த என்னனே குளிர்துனே சண்முகம் தீயா இருக்கனா சமூகம் ஹலோ ஹலோ அடந்ததொரு வனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளியறி உடமரந்தம்படுக்க உனக்கு படுக்கைக்கு கருவனலாம் எப்போ தாகத்துக்கு முன்னாடி ஊத்து தண்ணியா என்னைய நாடு உரம் போய் வாடா செல்லமையனே என்று சொல்லி என்னைய 20 ஆண்டு காலமாக என்னைய நாடு உரம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளி முனி ஐயா இந்த பாப்பன் அந்த கிராமத்துல நீ வர்றதுக்கு எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை ஓடி வாடா கொஞ்ச நேரம் ஆளுயர பிச்சருவா ஆளுயர பிச்சருவா அட அசையாதுடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா இந்த பாப்பன் அந்த கிராமத்துல உள்ள உன் தங்கச்சி ஏகநாயகி அம்மனை கூட்டிக்கிட்டு உன் தம்பி கூப்பிடுறது ஆதிகுடி கருப்பசாமி கொஞ்ச நேரம் அனல் காத்து வீசுதுடா நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப ஒரு அரும்பு குறைஞ்சதில்லே கொஞ்ச நேரம் இங்க ஜாமி ஊர நின்று விளையாட நேரமாச்சு அட ஒத்த காலு சப்பானி ஒரு காலு உனக்கு நொண்டியடா உன் கலுங்கடி படுக்கைய விட்டு கொஞ்ச நேரம் பாப்பன் அந்த ஜாமியல கூட்டிக்கிட்டு நீ விளையாட எத்திரி ஹலோ கொஞ்சம் சார்பு ஹலோ கல்யாணி ஜென்யா ஜனண்டே ஜனண்டே கல்யாணி ஜனண்டே ஜனனி ஜனனி कुमार पवानी बासेव शंकरी शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी शंकरी परमेश्वरी केंदु बलौतर பரமருள்வாய் அம்மா தருவாய் நீ
தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணோ குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வடமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வடமோ வந்தாய் கணநாதனை மாங்கனியை உண்டாய் கணநாதனை மாங்கனியை உண்டாய் கதிர்வேளவனில் கருத்தில் நின்றாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அது பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அது பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அது பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது ரத்னா காபி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா இந்த லைலா ஓட்ட மச்சின்னுடா இவன் காதல் போரில் கச்சினிடா இவன் பார்த்தா சின்ன ரச்சினிடா ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது மச்சான் 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 ஞானோ உன் தங்கச்சி எங்கடா ரொம்ப நாளா காணோ மச்சான் 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 ஞானோ உன் தங்கச்சி எங்கடா ரொம்ப நாளா காணோ காலேஜுக்கு பொண்ணேண்டா 2 நாளா காணலடா நேத்து முதல் துங்கலடா நெப்போலியன் கேக்குதடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அந்த சிங்கிளட்டில சுகர போட்டு கலக்கு ஏச்சிட்டாஞ்சிட்டாஞ்சிட்டாஞ்சிட்டாஞ்சினுக்கு அந்த சிங்கிளட்டில சுகர போட்டு கலக்கு சொல்லி விட்ட நாக்கலடா சொன்ன பேச்சு கேட்கலடா பக்கத்துல சேர்க்கலடா படுத்த புட்டே சிக்கலடா கொள்ளாலம்பூர் அம்மாடி கொள்ளாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது அந்த மேலாக்குல பவுச காட்டி இழுக்குது ஒயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது
கடை உளுந்து வடை டக்கரு உன் நினப்புல நான் ஊத்திக்கிட்டேன் லிக்கரு ஒயிட் லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சின மச்சின மச்சினடா இந்த லைலா ஓட்ட மச்சினடா இவன் காதல் போரில் கச்சினடா இவன் பார்த்தா சின்ன ரச்சினிடா ஓய் சம்மா வீட்டுல தான் கொல்லி ஒண்ணு போகுது அந்த பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது அன்பு கடந்த வணக்கம் வருகிறது அன்பு கடந்த வணக்கம் வருகிறது சம்மா அன்பு கடந்த வணக்கம் வருகிறது அவையோர்களே அமுதகான ஜொலிக்க போகுது அன்பு கடந்த வணக்கம் வருகிறது சபையோர்களே அமுதகான ஜொலிக்க போகுது படகல தாத்தாவோட பணங்கால ராகமல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது இங்க பாடலாக ஜொலிக்க போகுது நாடோடி பாடல் வருகிறது பெரியோர்களே நமிதகான ஜொலிக்க போகுது நாடோடி பாடல் வருகிறது பெரியோர்களே நம்மளுக்கான ஜொலிக்க போகுது கிராமத்துக்காரன் பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு ஆமாக்கரன் பாட்டு கிளிகளுக்கு கேட்கும் பாட்டு படகல பாட்டு தானுங்க எங்க முன்னோர்கள் எழுதின பாட்டுங்க நாடோடி பாடல் வருகிறது பெரியோர்களே நமிதகான ஜொலிக்க போகுது ஐயா அன்பு கடத்திர வணக்கம் வருகிறது பெரியோர்களே அமுதகான ஜொலிக்க போகுது என்னத்தை ஜொலிச்சு என்ன பண்ண ஆமாண்ணே கவிஸ்ரீ வெரி வெரி நைஸ் ப்ரோ நல்லா பண்றீங்க கப்ளிங் இருக்கா வாலிம் வைடா தம்பி வாலிம் ஏத்து இன்னரை ஏத்து பங்காளி ஓ மைசெட்டை சொல்லே தேவையில்லை சென்ட்ரேட்டை போய் வடக்கு சந்தூரில் வாடகை எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு நம்மளே வாங்குறான் நாளைக்கு 2 லட்சம் தரேன் ஒரு சென்ட்ரேட்டை வாங்க இல்லை டியூஜி பிட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதில் வயரை சொருவு கிரிச்சு பண்ண அடிச்சு அத்தி அண்ணே கப்புளிக்கு அங்க இருக்கு ஓசி எங்க இருக்கு இவனை கலைச்சிக்கிட்டு பாரு சண்முகம் தண்ணீர் கசி வேறு போட்டுறான் அவனுக்கு சமூகம் மண்டிக்கருவுல சொல்லல பேசாம பொம்பளையெல்லாம் மேல இருக்கீங்கள என்ன சமூகம் கருவத்தூர்ல என்ன ஒண்ணு உன் வேலையை பாடுறா கண்டாளி மனே நான் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஊட வந்து ஏன்டா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாடகத்தை கருத்து போடாத ஒழுக்கமா இருக்கு நான் அரைஞ்சு விடுவேன் நல்லா பூசணிக்கா மாதிரி வந்துக்கிட்டு முண்டை என்ன பெட்டிக்காரன் மைத்த பெட்டிக்காரன் நீ சாரிதான் நல்லா வரணும்னா அவன் மண்டைய நக்கு சரிண்ணே எங்க அண்ணன் தான் எக்கோ வை கவிசரி எக்கோ வைப்பா இந்த கூலிங் கிளாஸை போடு அப்படியே ரோசை போடுற மாதிரியே இது பண்ணுவேன் காலையில் உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிடுவாங்க இந்த நிற்கிற ஆள் பூரா இன்னைக்கு வாய்தா இல்லை புதன்கிழமை தான் உட்காருங்க பங்காளி என் தம்பி அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க என்ன வண்டிலாம் வருதா என்னத்தை வந்து என்னத்தை நல்ல இடம் கிடக்கிற ஊர்ல கூட்டத்தை காணா சில ஊர்ல 10 அடி போட்டிருந்தா ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி கடைசியில் சட்டியை உறிஞ்சு விட்டு போயிடுறாங்க என்னே ஏசி ஒத்துக்கிறாதே அவைக்க அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி வாங்கி எப்ப பாடுவேன் அன்னை தந்தை நான் வணங்கி உலகத்துல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஐயனே பாலாபிஷேகம்மா பழனியிலே அங்கே பாலாபிஷேகம்மா பழனியிலே கரெக்டா பட்டனே உருக்குடா ஐயனே பாலாபிஷேகம்மா பழனியிலே ஐயனே பாலாபிஷேகம்மா பழனியிலே பண்ண தின்னுட்டு விக்குவேன் பாரு பாலாபிஷேகம்மா
பண்டார வேடம்மா பொண்டார வேடம்மா கழுகுமலை கழுகுமலை ஐயனே பண்டார வேடம்மா ஐயனே பண்டார வேடம்மா கழுகுமலை அண்ணே நன்னே கழுகு மலை நன்னே நன்னானே. நாடகத்தை கருத்து புரிய நீ வீட்டுக்கு போ. முட்டலாக்கு ப்ரோ நீ சீட்ல உட்காரு தம்பி. நீ இதுல ஏறி உட்காரு. கண்ட்ரேட்டாரு நீ டிரைவராரு. நீ தாண்டா டிரைவர். உன்னையே தாண்டா கருது வண்டி ஓட்ட கூப்பிடணும். நீ தாண்டா பெட்டிக்காரு. ஒரே ஒரு கனி ஒரே ஒரு கனி சுத்தமா முடிச்சு விட்டியா? ஒரே ஒரு கனிய கொண்டு வந்த நாரத மகரிஷி. நாரத மகரிஷி இப்ப உள்ள சந்ததிகள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா. ஒரே ஒரு கனிய கொண்டு வந்த நாரத மகரிஷி சிவனுடைய குடும்பத்திலே சிவனுடைய குடும்பத்திலே உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ இந்த கனியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி நடந்தது மேலோகத்துல. நம்ம பூலோகத்துல போட்டி நடக்குது. சான்சினா ட்ரிபிள்ஹெச்க்கு WWE சாம்பியன்ஷிப். இதை நான் சொல்லவே இல்லை. அதுக்கு தானே அரைச்சேன். இதை சொன்னேன். அப்ப விநாயகர் உருவம் பெருசு. அவர் வாகனம் பெருச்சாலி சிறுசு. இதுல ஏறனா இது பீ நசிங்கிரும். விநாயகர் யோசிக்கும் பொழுது முருகனுடைய பறவை மயிலில ஏறினான் முருகப்பெருமான். உலகத்தை சுத்தி வர சென்று விட்டார். இந்த உலகமே அன்னையும் தந்தையும் தான் என்று சுத்தி வந்து கனிய வாங்கிய விநாயகர் சுழிய போட்டு தொடங்கி பாடும்போது வேற மாதிரி கேக்குதுடா. மொட்டனாக்கா ப்ரோ. ஆமா ப்ரோ. சண்முகா என்னத்து அன்னை தந்தை தான் வணங்கி சொல்லி வச்சா ஆதி குடி அருவாக்கு சொல்லி வச்சா கருப்பே. ஏழை மக்கள் வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனம கிடைச்சது என் கட்டான கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. எனக்கு பாபனந்த கிராமமணிய குங்கும பொட்டழகி. அமோய் எல்லோ 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 வாடை அடிக்குதடி உள்ள படகாத்து வீசுதடி. வாடை அடிக்குதடி படகாத்து வீசுதடி உள்ள வடகாத்து வீசுதடி. தேட கிடைக்காத அசத்தங்காயி. தேட கிடைக்காத அசத்தங்காயி. நீ வெள்ளி ஜவா பிள்ளையாருக்கு பொங்க வையி. தங்காயி பொங்க. எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ
ஏலேலோ மாமா ஏலேலோ. போதும், குளிர் நேரத்துக்கு அப்படித்தான் படிக்கணும். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பனியில போய் கத்திக்கிட்டு தொண்டையை பிடிச்சிக்கிட்டு வீட்டில் வந்து நோத்தாங்கம்னு வைவே சிறுத்து பாடிட்டு வாடா அப்படின்னு சொன்னாரு. இங்க நிக்கிற ஆளுங்க மேடைக்கு வந்து எங்களுக்கு பொன்னாடா என்னாடா போத்தி விடுங்க, ஏன்னா குளிர் நேரம், நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க துண்டு இல்லாம முண்டமா குளிக்குவோ. சண்முகம் தீயா இருக்கலாம் அண்ணே தலைவா நீ பொத்து தங்க பாண்டி பார்த்துட்டேன். சரி, 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பெருங்கொண்ட ஒரு தீனி பண்டாரம், திங்கிருக்குனே பிறந்த ஒரு வாமப்பு நாயகன், 3 கோடி அரிசி சொத்தையும் திண்டு விட்டு குசி விட்டு போகக்கூடிய வல்லமை படைத்தவன், புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த. ஐயோ அண்ணே, இவனுக்கு 2 மாலையா கத்தி போடுனே. ஐயோ, அவனுக்கு போடுறது இப்படி ஒல்லியா எடுத்த டிஆர் மணிகண்டன் அவள். ஆமா, இந்நேரத்தில் தாளிச்சு பெரிய சேட்டுமையன், நேரத்தில் உனக்கு போன் வருது, ஏன் நகை கடத்தல் பண்றியா? கட்டிங்க அடிப்பாங்க யாராவது. நீ மானாமரியை கடத்துப்பட்டு இந்த ஊருக்கு இருக்கிற வந்த பேப்பை மிருதங்க கொண்டிருக்கும் பெருங்கொண்ட கப்ளிங் நான் திந்து ஒரே நீர்மால் அடி அடிச்சு என்னை கொண்டுருவாங்க. கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தப்படுகிறது. இங்க வர பொருத்தமா இருக்கடா, போட்டால ஓட்டது மாதிரியா. பலவாத்தி கொண்டிருக்கும் சண்டை மேலாம் பூஞ்சிட்டு சின்ன கதை கழிண்டுவேன், ஒன்றும் புரியாது. அண்ணே அருள் அண்ணே தாளை எடுத்து கொண்டிருக்கு நீளமா கருவுக்குள்ள கண்டேன், நீல கண்டேன். ஒளி போட்டீங்களா? எங்களுக்கு போடுங்க, இன்னும் வருவாங்களா? அப்புறம் அந்த அவரு சொல்லிட்டார்ல, அப்புறம் பெருமையாக 4 வார்த்தை சொல்லு. மைக்கு ஆஃப் பண்ணிருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லு. ஹலோ ஹலோ, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ. திரைப்பட புகழ் MK ராதாகிருஷ்ணன் அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என்ன அப்படி இப்படி அறுவாடத்தை வச்சுறியா? என்ன சொன்ன? ஆல்பமா நான் அப்படி இப்படின்னு சொன்ன. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 3 தம்பிகள், காடமங்கலம் தம்பி முருகன், கண்டிலான் தங்கப்பாண்டி, தம்பி கீழக்குடும்புல ஒரு கனி, புதுக்குடி ரகு, சுச்சினர்பட்டி கண்ணே, தோப்பூர் கண்ணே, காக்கூர் மணி, எம்புட்டு பேர்றா. அவ மாலை உடவனா ஈரத்துக்கு பயப்படுவாங்க. துண்டை மட்டும் போட்டு விடுங்க. இந்த போட்டாவுக்கு அடிச்சுக்கிறேன் பாரு, மாத்தி உசிலமணி போட்டா எடுத்து வந்துடாது. இங்க வரியா, நல்ல போட்டாவா இருக்கு. ஹலோ அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாப்பனேந்தல் யாதவர் நற்பணி மன்றம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மற்றும் ஆல்பம் வழங்கி பெருமிக்கிறோம். இந்த அண்ணன் MKR அன்பாலயத்திற்கு யாதவர் நற்பணி மணி சார்பாக இந்த 2001 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறோம். இன்னும் ஒரு 3 ரூபா தேத்த முடியுமா? 100 நாளாத்த பொம்பளை ஆள்கிட்ட வாங்கிட்டு வாங்கப்பா. நீ எத்தனை பேருக்கு நான் போடு, நம்ம மேடை நம்ம ஊரு. நான் ஏதாவது சொன்னேன்னா நீ செருப்புட்டு அடி. ஹலோ ஹலோ, நான் ஏதாவது சொல்லிக்கிறேன். திரைப்பட புகழ் MKR அவர்களுக்கு யாதவ நற்பணி மன்றத்தின் நினைவாக வாழ்த்துக்கள் மடல். யாதவ நற்பணி மன்றம் பாப்பனேந்தல் என் அன்பு உறவுக்கெல்லாம், என் தம்பிகள், அண்ணங்கள், அக்கா, தங்கச்சி, பெரியப்பன், சித்தப்பன், மாமே, மச்சினே, அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றி நன்றி. இது உலகம் உள்ளவரை MKR அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்திலேயே நினைவு பரிசாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ பார்த்திபனூர்
காவல் ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலப்பெருங்கரை கிராம நிர்வாக அலுவலகம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெட்டிக்காரன் கணேஷ் பேல போறேன். சிற்பி செந்தாமரை கண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் சிற்பி பி முருகன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். 2 உருண்டை உடைச்சிருக்கு அவன் போடுறான். உண்மையிலே சிற்ப கலைஞர் என்பவர்கள் உண்மையிலே சரி விடு, நல்லா இருக்கணும். ஊர் உலகம் பூரா உன்னுடைய கைவண்ணத்தில் கட்டின கோயில் சிற்ப நல்லா இருக்கணும். ஆமா, உலகம் பூரா உன் புகழ் ஓங்கணும். சிற்பக்கலையை மட்டும் விட்டுறாத, உடம்ப தேர்த்து போ. இவன் வாடி போயிருக்கேன் தேன்றாட்டு எடுக்கிற மாதிரியே. என் தம்பி தான், பூரா தம்பி தான், தம்பி அண்ணன் தான். நட வேணாம்ட்டாங்களா என்ன? சரி ஆள் வரலையா, அதெல்லாம் வேணாம்ட்டாங்களா? வா போவோம், வா போவோமா, பார்த்துன்னு போய் பிறகு தின்ட்டு வருவோமா, வா காலையில் போவோம். சரி, பூரா என் தம்பியே தான். பூரா எதுக்கு வந்தேன்னு தெரியாமல். ஏன்னா இந்த சிரிப்பு இந்த பாசத்துக்கு மிஞ்சி இனிமேல் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது கிடைக்காது. அதே உண்மை. இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, இத்தனை பேரை நிப்பாட்டி வச்சு பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? எத்தனை பேர் சட்டியில் ஓட்ட இருக்குன்னு இதெல்லாம் கஷ்டம். என்னே தடவை அவனாவது டியூப் லைட்டை கட்டுவாளா? ஓ வேற ஈச பிடிக்கிற மாதிரி கட்டி வச்சு. என்ன அப்பா எல்லா சட்டிலையும் ஓட்ட இருக்குமானே? ஏன் லைட் அடிச்சு கலைச்சு பார்த்துட்டு வா, காக்கா படுத்துட்டு போய் இருடா. பொன்னடை போத்தி புகழாரம் படுத்தி வந்தவர்கள் எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்திலே எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு கிராமமாக நினைவுக்கு வருவது பாப்பனந்தல் கிராம பொதுமக்கள். இதெல்லாம் நாளைக்கு அடிக்கணும். இன்னைக்கு கும்பாஜியும் காப்பை கழட்டியாச்சுல. பெரும்பாலும் இந்த கும்பாஜியை வைக்கிற ஆளு முளைப்பாரி வைக்கிற ஊர்களில் ஒன்று சொல்கிறேன், நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பை கழட்ட சொல்லுங்கய்யா, இல்லைன்னா உள்ளே வந்து பேர்டு வாய்ஸ் ஓவர் பப்புன்னு போடா வாடான்னு சொல்கிறான். என்ன பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே அங்கனே மண்டி போடுறோம். வண்டி ஓட்டி என்ன பண்ணுவாங்க? விளக்க மாத்த எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நீ பேசாமல் அதிர்ச்சியாகவே கேட்காத. நானே யோசிச்சு யோசிச்சு தானே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய மதுரை முத்து விஜய் டிவியில் ஸ்கிரிப்டை புலந்து எழுத்துருவார். சம்மோ இந்த வத்தியா சம்பந்தம் இல்லாமல் என்னைக்கே அரை வாங்கிட்டு கிழக்கு வந்து ஓட போகிறானா? எது எப்படி இருந்தாலும் அதா இதா எதா போன்றவற்றைகளை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைகளை புறான் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் பணிவான 10:45 இரவு வணக்கம். டயத்தோட கரெக்டா இருப்பேன். என்ன எல்லாரும் முறைக்கிறீங்களா? என்ன முகமே அப்படித்தான். நீ போக மாட்ட. டான்ஸுக்கார பிள்ளைக்கு பொன்னாட ஒத்தணும்னு அப்படி ஒத்த கால நிப்பே. நமக்கு அது சித்தி மக. இப்ப தாண்டாடு நீர் கசிவே ஏற்படுது. ஒளி ஒளி வெட்டவெளி பொட்டலிலே வெயில் நேரத்திலே குழாயை ஏற்றி கட்டி இரவு நேரத்திலே அத்தனையும் பாதுகாத்து நமக்காக இசையை தண்டு கொண்டிருக்கின்ற கவிஸ்ரீ ஆடியோஸுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பெண்கள் உரம் உயரத்தில் வச்சு ஆம்பளை உரம் கீழே உட்காந்துருக்கேன் பார்த்துக்கங்கத்தான். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒழுங்கா போல ஆம்பளையில புறம் எத்துற தட்டை வச்சு கருவாட்டை குழம்பு வைக்க சொன்னா முள்ளள்ளி போடுற டேமட் பாரு. என் சிங்கம் பூரா பாரு. நீங்க நல்லா இருக்கணும் தான் அப்படியே சாரத்தில் ஏறி கலவையை குலைச்சு கொடு. பூரா 100 நாள் வேலைக்கு போயிட்டு தாயை கட்ட ஒரு தாயம் எங்கடி ஒரு 12 என்ன 12 வீட்டில் நொட்டு 12 கிழிச்சு விட்டுரும் எல்லாத்தையும். நல்ல புழைங்க உழைக்கணும். ஏமாத்த நினைச்சா கடைசியில் நம்ம ஏமாற்றமாக வாழ்க்கை போயிடும். இன்னைக்கு சொல்றேன் எல்லாத்தையும். உழைப்பு அவசியம். நானா இப்போ வந்து 4 வார்த்தை பேசிட்டு உள்ள போனா என்ன செய்ய போறிய? என்னைய எம்கேஆர் போயிட்டாரு காசை கொடுத்து கொடுப்பான்னு சொல்ல போறிய? ஏன் உழைக்கிறேன்? என் சொந்த பந்தங்கள் என் அண்ணன் தம்பி எல்லாருமே வந்ததுக்கு நிம்மதியா போனோம். ஏன்னா பைக்கில் போயிட்டு இந்த கண்டாலிமா என்ன பூனைக்கா போட்டதுக்கு கெடுத்து விட்டானடான்னு சொல்லக்கூடாது.
ஓப்பன் டாக் தான். யாராவது ஒன்னு செஞ்சு சொல்லாம இருந்திருக்குமா? 2 பேருக்கு நல்லா வீட்டு தகராறு பண்ணி 2 பேரும் சட்டைய கிழிச்சு பாஞ்சு, ஒருத்தன் அவன் காத்த கடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் ஊடி வெதரை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு சொல்றேன், என்னைய கடிச்சிட்டே இல்லடா, நான் கொடுத்த கணேஷ் போயில கக்குடான்றேன், அவன் நக்குடான்றேன். என்ன அப்ப கொட்டையை கடிச்சு எடுத்துட்டானா? பாக்ஸ்ல இருக்கு. அதிர்ச்சியா இல்லை, ரொம்ப சித்திரப்படுத்துறான் கனி. பாரு, சண்டை போடக்கூடாது, எல்லாரும் கொட்டையை தான் கடிக்கணும். ஒற்றுமை அவசியம். ஒற்றுமையா இருங்க. காலையில விடிஞ்சா யாரு முகத்துல யாரு முளைக்கணும். நீ பெரியாள் நான் பெரியாள் நம்ம சொல்றோம், பெத்த தாய் தான் பெரியாள். அப்படி சொல்ல சிங்கம் அப்படி தட்டு, உன்னையத்தான் நான் வணங்குறேன், நீதாப்பா ஆடியன்ஸ், நீதாப்பா ஆடியன்ஸ். அப்படி ஒரு ஆள் கிளப்பி விட்டுறணும். எந்த சோக்கையும் கெடுத்து விட்டுறேன் கூட பேசி. புகழ் சிசியனா விஜய் டிவி. தாய்மார்களுக்கு ஒன்று சொல்றேன் ஆத்தா, கணவர் என்ன சாதம் சைடிஸ் இல்ல என்ன செய்ய சொன்னா செஞ்சிரு. என்ன முருகா, பொண்ணு கொடுக்குற ஆளுகள்லாம் லேஜா நினைக்கிறியாக்க? பொண்ணு கொடுத்து விட்டு திருப்பி மாப்பிள்ளை மறு வீடு போய் சாப்பிட்டான்னா அந்த பொம்பளை போய் சொல்லாம வந்து படுக்காது. மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் செஞ்சிடும். இட்லி வச்சிடும், நாட்டுக்கோழி அடிச்சிடும், மீனெல்லாம் பொறிச்சு கொடுத்துரும். இப்போ மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே 4 வீட்டில் சொன்னாத்தே அந்த பொம்பளைக்கு ஈம அடங்கும். மருமையே வந்துட்டாங்க, அவன் மலங்க பைய தானே வந்துடுவேன். அங்கே ஆன கஞ்சி இருக்காதுடி. காலையில் வந்தேன், ஒரு 2 உடி மாவை போட்டு தோசையை ஊற்றி நாட்டுக்கோழி அடிச்சு கொடுத்து நல்லா சிறுநாய் பீதிங்கிற மாதிரி திண்டுக்கிட்டு இருக்கேன். தொண்டில் இறங்காது வெண்டமையனுக்கு நவாப்பு தான். அங்கே அவங்க ஆத்தா வீட்டில் ரேஷன் அரிசி திங்கிறது தெரியாதா? இது என்ன இதுக்கு சோறு போடுற? இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீ போலைய. நான் கல்யாணம் பண்ண ஊர்ல எல்லாம் போய் அப்பத்தான் காரை விட்டு இறங்குறேன். என்ன மர்மம் புள்ள எப்போ ஊருக்கு போகுது அப்படின்ட்டேன். வந்தவனே ஏற்றி விட்டுருவாங்க வண்டியிலேயே. அதனால இந்த உலகம் ஒரு உருண்டை, அந்த உருண்டைக்குள்ளே உருண்டு பிரண்டை போராமன் இருந்த உலகத்திலே அதெல்லாம் காதில வாங்காம போட்டி ஓட்டு உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன் கேப்டன் விஜயகாந்தா ஜெயிக்கலாம். அவன் நம்மளை அப்படி சொல்லிவிட்டானே, இவன் இப்படி சொல்லிவிட்டானே, அவனை எதிர்த்து பேச முடியாம காசை வெட்டி போடுவான், மண்ணை வாரி தூத்துவோம் நினைச்சேனா நமக்கு திருப்பி அதே வினை வந்துவிடும். இந்த ஒரு அட்டியே நல்ல டைலாக் தான். இன்னைக்கு மது அருந்தாத மனிதர்கள் இருக்காங்களா? யார் இருக்கா? தண்ணி அடிக்காத ஆள் ஊரம் கை தூக்கு. சூப்பர். எல்லார்ட்டையும் ஒரு எலும்பு சம்பளம் சூடத்தை வச்சு சத்திய வாங்கு. உள்ள வெட்டி இழுத்து சத்தி. அப்புறம் ஏதோ போதில் இன்னைக்கு உனக்காகத்தான் நான் குடிக்காம வந்தேன். என்ன டேமட், நீ மானாமரில் கந்திக்கிட்டு தெரியாது தெரியாதோ? 100 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன், போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் என்னை வந்து சட்டையை பிடிப்பான பாவேன். கெட்ட வய. தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லல, நல்லா பிராண்டட் சரக்கா வாங்கி அடிங்க. பக்காடி லெமன் வெரி குட். நீ தான் அதுக்கு ஹெட் மாஸ்டர், நீ தான்டா டிரைவர், நீ தான் டிரைவர். நல்ல சரக்கா வாங்கி அடிங்க. ஐயா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், மேடையில் எம்கேஆர்னு ஒரு கோமாளி சொன்னா நீங்க திருந்த போறீங்களா? கிடையாது. ஏதோ சிரிப்புக்கு இந்த குளிருக்கு தாங்காம கேட்டுட்டு அங்கிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஏதோ 500 பேர் உட்கார்ந்துற இடத்துல ஒரு 4 பேர் திருந்தனால நான் இந்த மேடைக்கு பாப்பன இந்த கிராம கும்பாஜிக்கு வந்தது பெருமையா நினைக்கிறேன். ஐயா எப்பயுமே குடிக்க மாட்டியா? சரி நீ குடிக்கவே வேணாம், அடிச்சு விடு, தண்ணி அடிச்சு விடுன்றேன். டபுள் மீனிங் நோ, சிங்கிள் மீனிங் தான். தங்கப்பாண்டி ரொம்ப சிரிக்காத. சரக்கு அடிக்கும் போது அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல நுணுக்கமா சொல்லி கொடுப்பாங்க. என்ன சரக்கு அடிக்கும் போது என்னன்னு ஒமட்டுது, புளியங்குலைய தின்னியா, புளியங்குலைய தின்னுட்டு அடிவேன், செவனை பூத்திக்கவேன், அள்ள அழுக்குமியா. இப்ப நம்ம வைத்தியம் இவங்க டாக்டர் ஆயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போ, என்ன விறகு வெட்டிக்கிட்டு இருந்தே முள் அடிச்சு பிடிச்சி அப்படியே நரஸ் அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அந்த கிரீமை தடவி விடுங்க, இந்த கலும்பை
போயிடுவாங்க. சார் தலை கிருகிருன்னு வருது, ஸ்கேன் எடுங்க, மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு இறங்கி பாருங்க. இப்போ குடிக்கிற ஆளே டாக்டர் ஆகிட்டேன். மண்டை வெண்ணு தெரிக்குது. அப்படியா? லைட்டாக 18-48 ஒன்று போடுவேன், மண்டை வழியாக இருக்காதப்பா. இரும புகசலாக இருக்கு. ரம்ம திண்டு விட்டு கருவாடை தொடு கருணா ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுது. 2 பேர் கூலிங்கா போடு, 2 கிலோமீட்டருக்கு அடிக்கப்படா ஒன்றுக்கு. ஆனால் ஒன்று எழுதிட்டு ஏபிசி அடிக்கும் மிச்சம் இருக்கும்டா ஒன்றுக்கு. என்ன 2 பேர் குடிச்சா அவ்வளோ ஒன்றுக்கே வரும்? வேற அனாதையா கடைசியாக ரேசு மாடு ஓடியாரும் பாரு, எந்த கிதறி வர. அப்பத்தான் போய் 4 பேர் கேட்பேன், நம்ம மாடு வர வேண்டிய மாடுன்ட்டுவேன். அந்த மாதிரி இவன் சோக்க சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் அவனா கிளப்புறேன். இந்த கிளம்பிட்டா இல்லை, சிறுநீர் இருந்து பார்க்க போறேன், சொன்ன அளவுக்கு வருதா எப்படி? ஊரே சிரிக்குது, நான் என்ன செய்வேன்? சிறுநீர் சோக்கு சிரிச்ச கிராமம் இது. சரிங்க, எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணும், எனக்கு அது போதுமையா. நீங்கள் எல்லாருமே 1000 கவலையில் இருப்பீங்க, எனக்கும் அதிக கவலை இருக்கு ஐயா. அத்தனை நிர்வாகத்தை நம்ம பார்க்கணுமே, நம்ம நம்பி அத்தனை ஜீவன் இருக்குன்னு கவலை இருக்குது. கவலையை எல்லா மனுஷனும் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா யாரோடைய வேலையும் யாரும் சரியாக செய்ய முடியாது ஐயா. நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு பிறவியில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த பிறவியில் நீங்களும் என் கூட பிறந்த சகோதரனா நீங்கள் எல்லாருமே பிறக்கணும். நானும் இந்த கோமாளி ஓட்டு இதே ஊரில் பப்புனுக்கு நடிக்கணும். அதுபோது அன்னைக்காவது கொஞ்சம் தொகையை ஏற்றி கொடுப்பேன்னு நம்புறேன். நீங்கள் வந்து கெடுத்தவனே இந்த கெந்து கலந்தான்டா, சித்தப்பையன்னு கெடுத்து இழுத்துட்டேன். அன்பு இருந்தால் போதும், காசு பெருசு கிடையாது. காசு எல்லாத்துலேயும் இருக்கேன், ஆனால் அது அளவுக்கு மீதி பணம் வச்சுருந்தா மதிக்கிறேன். இல்லை இப்போ தான் ட்ரம் செட்டை வர சொல்லியிருக்கேன், அந்த கடைசியிலேருந்து அடித்து ஒன்று இழுத்துட்டு வரேன். இல்லை இப்போ நான் நீர்மாலை எடுக்க போகிறேன் விரைவில். இந்த கிளம்பிட்டான்ல இவன், ஒரு நாளே இந்த ஜோக்கு 5 நிமிஷம் வேணா சிரிப்பானடா. சண்முகம் தொடர்ந்து இந்துக்களுடைய பண்டிகைகளை முறையாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். முறையா எங்கே செய்யற? மாடு வளர்ப்பேன், அந்த மாட்டுக்கு கிழங்கையும் கரும்பையும் கட்டி விடுவோம். இப்போ மாடு அவுத்துக்கிட்டு போகும்போது பின்னாடி வெடிகுண்டை வச்சு விட்றேன், டம்முன்னு வெடிச்சவனே உரிமையாளரை தூக்கி போட்டு அவன் மாடமல்லாக்க விழுந்து மாடு அவன் மூஞ்சில் சாணியை போட்டுக்கிட்டு ஓடிடுது. பொம்பளையால் ஊற மண்பானையை கழுவி வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவு கோலம் போட்டு பொங்க கிண்டும் போது 10 பொம்பளையை சேர்ந்து பொங்கி வரும்போது குலவை எங்கே ஓடுற பூரா விரலில் விட்டுக்கிட்டு ப்ரெஸ் ஆட்டுறேன். அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் பொங்க பானைக்கு முன்னாடி எங்களை குலவை ஓடத்தையான பொம்பளை சொல்ல அந்த இலவட்ட பைய போட்டேன். ஓன்னேன் கணேஜி போல எச்சி ஊரா வடிஞ்சு சீந்தேன்னு சொன்னாங்க. அதை 2 பேர் தெரியாதவங்க பொங்கச்சரை வாங்கி திண்டு விட்டு நெய் நிறையா சேர்த்தையலா அப்படின்றாங்க. நான் என்னத்தை சொல்ல? இப்போ பூரா பொம்பளைய ஊரா குக்கர் தான். குக்கரில் புருஷனுக்கு இவ்வளோ நீளம் கரும்பு ஒரு மொழியை வெட்டி கொடுத்து சேரை போட்டு அவர் கரும்பை திண்டுக்கிட்டே ஏங்க நான் கோலம் போடுறேன் 2 விசில் வந்தோடனே அடுப்பு அமர்த்திருங்க. அவர் கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது விசிலை மறந்துட்டார். ஒரு விசில் புதுச்சுன்னு அடிச்சிருக்கு, 2வது விசில் அடைச்சிக்கிருச்சு. 3வது விசில் அடித்த உடனே திணறி குக்கரு டம்முன்னு முகட்டில் அடிச்சு திட்டேர்னு கேட்டவொடனே பொண்டாட்டி வர்றதுக்குள்ள புரிச்சு ஏனியை போட்டு பொங்க சோத்தை வலிச்சு நக்கிட்டு உக்காந்துட்டேன். உக்காந்துட்டு கரும்பை திங்கிறேன். சோறு வேக பத்தலை அப்படின்ட்டேன். என்னத்து செய்யலாமா? என்ன பொங்க? எல்லாத்தையும் கவனமாக இருக்கவன். அந்த பாடியை இங்கே இழுத்துட்டு வரேன். மிஸ்டர் வினோத்குமார் இங்க வாங்க, கேசரி எட்டி வச்சிருக்க, வாங்கிட்டு போ. இங்க வா. நீனா சிரிக்காத ஆள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. எந்த சோக்கு சொன்னாலும் தான் இப்படி என்ன பண்ற? பம்பா நதி கரவோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம்
பட்டணத்து மண்ணு வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வாரம் நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வரோம் நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம் சண்முகம் பண்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரே மாலைகளை போட்டுக்கிட்டு வரோம் நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை என் ராலிமலை என் விறகு மலை என் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க நீங்க அஞ்சு மலை பாருங்க பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா. சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது நெய் தேங்காய் புசுப்பமும் எங்கே மணக்குது நெய் தேங்காய் குங்குமமும் எங்கே மணக்குது நெய் தேங்காய் புசுப்பமும் எங்கே மணக்குது மணிகண்ட மெனியிலே சேர்த்து தான் மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்கு வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் தூவுது கேளுங்கோ புயல் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிட்டு கரகமணியாட்டுங்கோ காவடியை தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ பழனி மலை போவம்மா பழனிமலை போவோமா தங்கப்பாண்டி வேகம்மா தங்கப்பாண்டி வேகம்மா பழனி மலை போய் புட்டு பஞ்சாமிரதம் வாங்குவோமா பழனிமலை போய் புட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி வளையலோ கண்ணா கண்ணா என்று சொல்லி கண்ணாடி வளையலோ என் நீலிமலை போவம்மா நீலிமலை போவோமா நான் நிம்மதியா வாழ்வமா நிம்மதியா வாழ்வோமா ஓம் சக்தி மலை ஓட்டு உற்சாகமா ஆடுவோமா ஓம் சக்தி மாலை போட்டு உற்சாகமா ஆடுவோமா இந்த சப்ஜெக்டுக்கு தான் இப்போ வர்றேன் மாலை ஓடுங்க இந்த டிரைவர் அம்மா கிளம்பிட்ட பத்தியா டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் அதாவது பரவாயில்ல அந்தந்தண்டி காரை சாச்சி விட்டாங்க 80ல் போயிருக்கேன் கூட இருக்கும் போய் அம்பிட்டு சாச்சது காரணமே குத்தாட்டம் தான் டிரைவரு முத ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளை ஆள் ஊரா மண்டியில் ஏறின உடனே 4 எலும்புச்சம்பளத்தை 4 டயரில் வச்சு ஸ்டேரிங் முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு அவன் அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் பாட்டு போனேன் மாரியம்மா எங்கள் மாரியம்மா 1/2 கிலோமீட்டர் தான் அந்த பாட்டு அடுத்து அங்கிட்டு போய் பொன்மகளே தேவியம்மா பொப்பட காளியம்மா 2 ஒம்பளை எந்திரிச்சு போய் என்ன காளியம்மா போறேம்மா குத்துப்பாட்டா போடுங்க அவன் கிளம்பிட்டேன் சீரனு நீ இந்தா சீரனு நீண்டா அவன் கீரடக்கான நான் கூட தாளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு நினைச்சேன் தம்பியா மைக்கு மாத்த வந்தவன அதனால ஓம் சக்திக்கு போடுங்க எந்த ஜாமிக்கு வேணா நீங்க மாலை ஓடுங்க மாலை ஓடுறதுக்கு பயபக்தியோட போயிட்டு வாங்க நீ அங்கே போய் வேண்டதோட ஓம் சக்தி முருகன் ஐயப்பன் எல்லா ஜாமியும் உண்மையாக வேண்டனா நீ வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு ஜாமி வந்துடும் உண்மையிலே அப்படியெல்லாம் இந்த முன்னோர்கள் இந்த பெரியவர்கள்லாம் இங்கே இருக்காங்க
அவ்வளவு தூரத்துக்கு அன்றைய காலத்துல முத்து போட்டு குறி சொன்னாங்க, கோடாங்கி அடிச்சு குறி சொன்னாங்க, அருவாளை ஏறி குறி சொன்னாங்க. இன்னைக்கு சில பேர் அகதாதி மயிரா குறி சொல்றேன், ஒன்றும் சொல்ல தெரியல, அஜால்ட்டா ஏவி விட்டு போயிடுவேன். ஐயா உடம்பு சரியில்லை, மாடு ஈனம் போது இளங்கூடி ஓடலை, ஒரே தடையா இருக்கு, 2 முத்தை போட்டோன்னே அடிச்சு விட்டுருவேன். எதிர்த்து வீட்டுக்காரன் அவன் விடிய காலத்துலேருந்து எதிர்த்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பேன். நீ தான் போட்டு வேலை பார்த்தது, அவன் பாவம் முடியாமல் கிடந்திருப்பேன் 1 வருஷமா. இதில் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான சாமியாடிகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. போலியான சில நபர்களால் நம் வாழ்வது மன கஷ்டங்கள் அதிகமாக நம்ம சீரழிஞ்சிருவோம். கவனம் கவனம் தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா என்னென்ன நடக்குது? வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கே செய்யணும்னு வச்சா சடக்குன்னு கேட்க மாட்டேங்குதுன்னு கேரளா உரேன், அங்கே போய் வச்சா 1.5 லட்சம் தான் உடனே வீடே சரிஞ்சிரும்ன்றேன். அவன் வச்சுட்டு வர்றதுக்குள்ள படப்பு சரிஞ்சிருச்சு. இங்கே நீ வந்துக்கிட்டே இரு, உன் வீடு உன் கப்ளிங். ஹலோ வர்ற வட்டமெல்லாம் அலோ அலோன்றிய, என்ன நக்கல் பண்றியா? கேக்குதானா? கேக்கு வேணா லட்டு வாங்க. குருசாமி மேல பெருங்கரை எஸ்ஐ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வாலிம வைப்பா, சொல்லி சொல்லி ஓஞ்சோனே. குருசாமி எஸ்ஐ மேல பெருங்கரை அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துப்பாக்கி இருக்கான்னு கேள்வி. என்ன ஒரு 2 பேர்த்த சுடணும். யாராருன்னு? சரி நீ நில்லு நில்லு. என்ன என்ன நினைக்கிது ஏதேதோ நினைக்கி, வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா, இது வட்டம் விட்டு பறக்குது 5 ரூபா. துண்டு துண்டு போடுறேன்னு தொடர்ந்து மேடையில ஏறிக்கிட்டு எத்தனை துண்டு போடுவேன்னு எண்ணி பார்க்கிறேன். நீ பெரிய காலம் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி பார்க்கிறேன். என்ன என்ன நினைக்கிது ஏதேதோ நினைக்கி. இந்த மைக்கு இங்க இருக்குது எனக்கு அனத்த காலந்தேன். அப்பயே உதட்டில் சட்டார்னு அடிச்சிருச்சு. எனக்கு 4 வாட்டி அடிச்சிருச்சுன்னு. அப்படியா? நீங்க காலை வைங்களேன், இப்படி இடிக்குது. ஆமாடா ஆமாண்ணே. இப்ப ஐயா எங்க ஐயா உண்மையிலேயே ஒரு அன்பான காவல்துறை அதிகாரி ஐயா. எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, அதுல ஒருத்தர் எங்க ஐயா. மண்ணு ஓட்டலாமா? அப்ப நான் சொன்னது எம்சான்ட்ட சொன்னேன். சாமி இனிமேதான் கூப்பிடுவேன், வர வேணாமா? கருப்பேன் 18ஆம் படியிலிருந்து இப்பதான் வந்துகிட்டு இருக்காப்புல டோல் கட்டுக்கிட்ட. ஐயா 4 அறிவுரை சொல்லுங்கய்யா இளைஞர்களுக்கு. ஆமா, எல்லாரும் 2 வீலர் ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க. ஏதாவது பண்ண முடியுமா? லைசன்ஸ் வச்சுக்கோங்க, வண்டிக்கான ஆதாரத்தை வச்சுக்கோங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஊர்காவல் படையில் இருக்காயா என் தம்பி தங்கப்பாண்டி, எனக்கு ரொம்ப பெருமை. இந்த ஊர்காவல் படையில் உள்ள அந்த அன்பு உறவுகளையும் ஒரு அரசு அதிகாரியை ஆக்கி விடுங்கய்யா. கொஞ்சம் மிஸ் இந்த பேண்ட்டுக்குள்ளேயே தெரிஞ்சு எனக்கு. ஒன்கா பாடுவேன். கோகுல வம்சத்திலே பிறந்திட்ட கண்ணனையா, கோவால கிருஷ்ணனையா, யாதவர்குள்ள மக்களை காத்து வந்த தெய்வோம் ஐயா. கிருஷ்ணன் காத்து வந்த தெய்வோம் ஐயா. கோகுல வம்சத்திலே கோனாறு இனத்தினிலே பிறந்திட்ட சாமி ஐயா. கிருஷ்ணன் கண்ணனாக வள வந்தான் ஐயா. கோகுலத்தில கண்ணனாக வள வந்தான் ஐயா. கண்ணனாக வளம் வந்தான் ஐயா. கோகுல கண்ணன் கண்ணனாக வளம் வந்தான் ஐயா. ஆயர் குலத்தினிலே ஆடுமைக்கு சிறுவன் ஐயா. ஆயர் குலத்தினிலே ஆடுமை
ஐயா கிருஷ்ணன் அசோதை இன்றெடுத்த தங்க மகன் ஐயா கிருஷ்ணன் யாதர குலத்தை தூக்கித்தான நிறுத்து நான் ஐயா கோகுல கிருஷ்ணன் ஐயா கோபால கண்ணன் ஐயா கோகுல மைந்தன் ஐயா கண்ணன் தானே கோகுலத்தை காக்குறான் ஐயா கோபால கிருஷ்ணன் கோகுலத்தை காக்குறான் ஐயா கோகுல கிருஷ்ணன் இடையரணத்தை காக்கத்தான உதித்தான் ஐயா கோகுல கண்ணன் ஐயா கோபால கிருஷ்ணன் ஐயா இடையர குலத்தை நின்றான் ஐயா கண்ணன் கோபால மைந்தன் ஐயா கோகுல கிருஷ்ணன் கோபால மைந்தன் ஐயா பாப்பனந்தல் கண்ணன் சார்பாக ரூபாய் 501 கிருஷ்ணன் பரமாத்மான் பாடலை பாடியதற்காக எங்கள் அண்ணே அவ்வளோ தூரம் ஓடியாந்து கொடுத்துச்சு வர அதுக்கே ஒரு கைதட்டு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பொம்பளை எல்லாம் தோடு மூக்குத்தியை கழட்டிட்டு வாகத்தாள் புதுப்பிச்சு தரேன் உள்ள உட்காந்துருக்கேன் மருதமணி தான் என்ன கருத்திலும் போக மாட்டேன் ஆத்தி முத்து மேல பெருங்கரை அன்பு உறவு சார்பாக ரூபாய் 501 இன்னும் எதிர்பார்க்கிறேன் என்ன டீசல் ஓவர் ரேட்டா மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது இந்த பத்திரத்தை போய் டைப் பண்ணிட்டு வரவா இது என்னது ஓஹோ பாலமுருகன் லிங்கேஸ்வரன் சார்பாக 201 தலைக்கு 100 அப்படி சொல்லு சரி சரி அண்ணே வருது 100 வாங்க மாட்டேன் 500 200 வரைக்கும் வந்துருச்சு இன்னும் 300 400 தான் செல்லும் மலைக்கண்ணே 100 ரூபா என்ன எவ்வளோ கேட்குறண்ணே அண்ணே மயிலாப்பூர்ல இருந்து 100 ரூபா அவ்வளோ தூரம் இதை கொண்டுக்கிட்டே வந்த ஈரம் படாம ஏய் உன் கப்ளிங்குதே அங்கேயே சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்ன கிரகத்திலும் பொன்னலான குடியே மதிமறிய குறியே ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி தாலுகா பெருங்கரை குரு பாப்பனந்தல் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ யகநாயகி அம்மன் ஸ்ரீ அதிகுடி கருப்பசாமி ஸ்ரீ கோட்டை மாரியம்மே திருக்கோயிலாலய அஷ்டபந்த மகா கும்பாஜ விழாவை முன்னிட்டு இந்த பாப்பனந்த கிராம பொதுமக்கள் முன்னிலையிலையும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாத்தியனூறு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாம நடக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் பெருங்கரை குறுப்பு உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையிலும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து 2 வீலர் 4 வீலர் எடுத்து இந்த நாடகத்தை பார்க்க வந்த கிராம மக்களுடைய ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் என் ஜாமி சரி பலிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது அறந்தாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என் அன்பு வாத்தியார் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். கோயிலினும் இனிமையான கோயிலவாணி குணச்சித்திர நடிகை என்று கூட சொல்லலாம். இவர்கள் செல்லாத மேடை கிடையாது. அத்தனை மேடைகளையும் அவருடைய குரல் வனத்திலே அங்கே இனிமை ஊட்டி வந்திருக்கிறார். துவரங்குறிச்சி மண்ணுக்கே பெருமை சேர்த்த இந்த சகோதரருடைய பெயர் எம்ஏ. ரொம்ப பெருமையா இருக்குனே.
வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? இருங்கள் பூசணி மண்டை. அவங்க ஆத்தாப்பன் இன்சில் எம்ஏ. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்தாலும் ஒரு சீட்டை அடைக்கும் அளவுக்கு வல்லமை படைத்தவர். அரட்டாள மாதிரி அன்பு மச்சான். என்னப்பா எறும்பு அடிச்சு பூச்சா? நாதகான பேரரசு பாட் சொல் நாயகன் புதுக்கோட்டை டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு சக்கரவர்த்தி, 7 மணிக்கு வினு சக்கரவர்த்தி. பின்பாட்டு இசை அமது என் அன்பு தம்பி தன்னுடைய குரலத்தில் எவ்வளவு தூரம் தன் சாரிதம் பேசுமோ அவ்வளவு தூரம் அடப்பாக மாரிமுத்து மாரிமுத்து நில்லுப்பா, 500 கொடுத்தது மாரிமுத்துன்னு ஊர்ல சொல்லப்பா. எந்த ஊருப்பா? பாப்பனந்த மாரிமுத்து நல்லப்பா, இன்னும் ஒரு 500 ரூபாய் கட்டுவான். அப்படியே இருளிச்சானே. எதுல விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. வெள்ளி செவ்வாய் சுடுதண்ணில சாப்பிடுங்க. அதை 6 மணிய பின்பாட்டு இசையமது புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த இந்த அன்பு தம்பி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீங்க அப்பயே 500 ரூபா கொடுத்தீங்கல்ல? பேரை சொல்லுங்க. பொன்னையா கோனார் குடும்பத்தார் சார்பாக கொட்டைக்குள்ளே வந்து என்னை குடஞ்சி 500 ரூபா கொடுத்தேன் எங்க அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு. மென்மேலும் நீ நல்லா இருக்கன்னா அடுத்த வருஷம் ரவுண்டா எதிர்பார்க்கிறேன். இந்த கிளம்பிட்டாங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எங்கே மணி? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே.
கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. அன்பாலயத்துக்காக கோவிந்தனன் அவர்கள் ரூபாய் 501 பாப்பனந்தல் ராமகிருஷ்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. ரொம்ப நன்றி பாப்பனந்தல் ராமகிருஷ்ணன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா வந்துக்கிட்டே பொழுதனைக்கு வரேன் வார சிட்டத்தை பிடிக்கிறான். இல்லைண்ணே விசில் வருதுண்ணே. விசில் வந்துச்சுன்னா மாய மூடு. எந்த விசில் வருது? பெரிய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வாச்சது மாதிரியே டைம் தட்டிடுவேன். என்ன வேண்டா காத்திருக்கியோ. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு மணி வெளுத்திருக்கிறதெல்லாம் இல்ல சகிலா மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டையடி குமரன் நத்திந்து புகழ் கோயில்பட்டி என் அன்பு அண்ணன் அரவிந்த் 100 ரூபா அம்பளிப்பு உனக்கு தானே கொடுத்தாரு. அரவிந்த் தம்பி அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். உரும்பி தரிச்சு போ. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள். எங்கே செல்வம் இந்த பாதை கிருகண்டா அதை போடு. நாதின் திந்தா நம் வாசி செல்வம். ஒரே மாதிரி 7 வண்டி வருது. என்ன பைக்கு ஊர் தெரியாம போய் அலைஞ்சு வர்றாளான்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையான மிருதங்க சக்கரவர்த்தி. இப்ப கைதட்டலாம் எல்லாருமே. வெத்தலையே இன்னும் 1 கிலோ கூட்டிக்க. என்ன 3 கிலோவா? அகத்தி கொலைய செம்பரியம் குட்டி தின்றது மாதிரி. அதுல பாட்டுல துப்பிக்கிறவாங்க. வாட்டிருக்கேன்ல இருந்தா அண்ணே அதெல்லாம் பாப்பியல அண்ணே. அதை துப்பி விட்டு ஒரு ஆள் தாகமா இருக்குன்னு ரஸ்னா நினைச்சு குளிச்சு விட்டு என்ன ரஸ்னாவில் எலும்புச்சம்பளம் புளியலின்னு கேட்டேன். அவன் அரை போத முட்டை கலியில வச்சிருக்கிறோம். உண்மைதான்டா. செய்யாத மிஸ்டர் தகடு மண்டை. எதுல விட்டு வாயில அவியரிசி கொஞ்சம் சேர்த்துக்கங்க ப்ரோ. அதுல இந்த மண்டி ஓட்டியா அண்ணே மண்டி ஓட்டி என்ன ஒண்ணு நீர் மட்டம் பார்க்கும்.
பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே எல்லா திறமையும் உள்ள ஒரு பலவாத்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் பார்த்து வியந்த ஒரு கலைஞன்னா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கல எங்கள் அண்ணே ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். என்ன செய்கின்றாய்? இவர்கள் ஆட வேண்டும் ப்ரோ. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் என் பாட்டன் பரந்தாமன் கிருஷ்ண பரமாத்மான், திருப்பதி ஏழுமலையா வெங்கடாஜலபதி. இவர்களுக்கு பிடித்த ஒரு இசைக்கருவி வைத்திருக்கிறார் இவர். அதை இசை மீட்டுங்கள் ப்ரோ. பெருமாளுக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தது இந்த புல்லாங்குழல் சத்தம், இந்த சங்கும்பா. வேற என்ன என்ன வச்சிருக்க? கல்கோனா கல்கோனா ஊது. பாப்பனந்தல் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகுடி கருப்பசாமி மணியோசை. என்னடா கடைசியில் அடைச்சுக்கிருச்சு? என்னப்பா பாலக்குறிச்சியா? பாலக்குறிச்சி எம்கேஆர் பிரதர்ஸ் சார்பாக என்னடா ஈரமா இருக்கு? என்னடா தம்பி, இந்த மொட்டனா குதிமை தான் நான் சொன்னேன். பாலபச்சேரி எம்கேஆர் குரூப்ஸ் என் தம்பிகள் சார்பாக 201. ரொம்ப நன்றி தம்பி. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பாங்க. அருங்குளம் யாதவர் சங்கம் சார்பாக செந்தில் அவர் சார்பாக ரூபாய் 501. பாடுறேன். இவ்வளவு நேரம் என்ன அவன் இரு. நான் கண்ண பாட்டு பாடினேன், அவன் பாடினேன். பாடுறேன். இப்ப பாருவேன் தெரிஞ்சத்தே பாடிடுவேனடா அப்போ நீ நினைக்கலாம். சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை என்ன நீலகண்டன், ஒரு டன் நீலகண்டன் சீன்தாளம். மூணு நாளைக்கு முன்னாடி நாடகத்துக்கு வல்ல தங்கம் தாள கலைஞர் நான் சொன்னேன்.
ஆளை விட்டு மாட்டி போடு, அதுதான் கொசுவை விரட்டும்னு சொன்னேன். இது சொன்னிச்சு அது விலை கூட, கொசுவத்தியை பொருதி படுக்கிறேன்னு படுத்து நைட்டு சட்டி ஓடாமல் பிடிச்சி லாவி கறி காலை ஒட்ட முடியாது, பூரா அது சுருளே பட்டு இருக்கா இல்லையாவா? அதான் மாமா ஆயில் கொண்டு போட்டுச்சோ, அதை இவர் லைட் அடிச்சு காமிச்சிருக்காரு. இவர் எக்கோ வையும். இந்த கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு ஆடி பொண்ண எனக்கு தனியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, இல்ல வளர்த்து பாப்போமா, எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடையம்மா எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை நாயகன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு சோளத்தை கையில் வைத்துக்கொண்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டார். நமது கிராமத்தை பாப்பனந்த கிராமம் எத்தனை பேத்த வாழ வைத்திருக்கிறது. இங்கே இந்த பாப்பனந்த கிராமத்துக்கு இந்த சகோதரியும் வாழ வைப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நாட்டிய தாரகையாக இங்கே வந்திருக்காங்க. அறிமுக நாயகி, உங்களுடைய அந்த அன்போடு எம்கேஆரும் ஒரு துரும்பாக இந்த சகோதரியை வளைத்து விடக்கூடிய அந்த எண்ணத்தோடு அழைத்து வந்திருக்கிறேன். நாட்டிய தாரகை லட்சுமி அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கைதட்டலாம். தெல்ல தெளிவாக, ஏன்னா அந்த வெட்டவெளி போட்டுல இவ்வளவு ஒரு இடைவெளி உள்ள ஒரு இடத்துல மை செட்டு அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு எக்கோ கிடைக்காது, காற்றுல அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும், சத்தம் கேட்குறதே பெருசு. அது நல்லாத்தான் இருக்குது, சிறப்பாக செஞ்சுக்கிட்டீங்க. கவிஸ்ரீ ஆடியோஸ் மேல பெருங்கரை, கவிஸ்ரீ ஆடியோஸ் மேல பெருங்கரை. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்க தட்டணும். ஏன்னா எத்தனை மனக்கவலைகளோடு எவ்வளவு கஷ்டமான வேலை பொழுதோடு வீடு திரும்பும் பொழுது கைபேசியை எடுக்கும் பொழுது டுமுக் எம்கேஆர் வீடியோ அப்படின்னு நாடக கலைஞர்கள் அத்தனை பேரும் இந்த எம்கேஆர் அப்படின்னு போட்டாலே யூடியூப்ல வரும். அதற்கு காரணமாக இருந்தது இவர்கள் தான். ஒன்று, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளிருகாமுல்லை காட்டுமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல போதும், காய்க்கலதான். இரண்டாவதாக அதே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள இரண்டாவது சாரதி தங்கப்பாண்டியன் ஊர்காவல் படையில் பணிபுரியக்கூடிய தம்பிக்கு ஒரு கைதட்டலாம். அதே ராமநாதபுரம் மாவட்டம் பத்தினூர் அருகாமுள்ள கீழக்கொடுமுலூர் தம்பி கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒவ்வொருமே ராமநாதபுரம் மாவட்டம். நானும் ராமநாதபுரம் மாவட்டம் தான். எங்கள் அப்பத்தா லவ் லெட்டர் எழுதும் போது இரண்டாக பிரித்தது எங்கள் ஐயா கப்ளிங் சொருவம். என்ன லவ் லெட்டருக்கும் கப்ளிங்க்கு என்ன சம்பந்தம்? தம்பி, நீ உன்னை எதில் கொண்டு அடிக்கிறதே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இரு. நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பாப்பனேந்தல் கிராம பொதுமக்கள் அத்தனை உறவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இந்த பேச்சை இவ்வளவு லேங்கா பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், உங்கள் மத்தியிலே நடித்து நின்று கொண்டிருப்பவன் இந்த சிவப்பு சட்டக்காரன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த வேலையும் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. குருநாதர் இல்லாத எந்த கலையும் கிருட்டு புருட்டுன்னு குருட்டாம்போகல காத்துனா இடவழியில் வீட்டில் படுக்க வேண்டும். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன்
அருகில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவன். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து சோனியா கோயிலுக்கு முன்னாடி தாயமங்கலம் முத்துமாரிக்கு கோயிலுக்கு ஒரு ரோடு போகும். 6 கிலோமீட்டர். வலதுபுறம் விழாக்குளம், அடுத்தது கள்ளிசேரி, அங்கிட்டு பிள்ளத்தி. 2 ஊருக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை உறவுகள் வேண்டாம் வரலாம். உங்க குழந்தைய படிக்க வைக்க முடியாட்டாலும் என்கிட்ட அனுப்பலாம். அவன் அந்த உலகம் தெரிஞ்ச ஒரு ஆளாக்கி காமிப்பேன். காரணம், நான் ஒரு கோமாளி. 4 வீடு இப்போதான் கட்டி திறந்தேன். 2026 மறுபடியும் ஒரு 4 வீடு. இப்பயே யார் வீடு வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க. இருக்கிற வரைக்கும் இல்லாததுக்கு செய்வான். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நேற்று பாத்தினூரில் புரட்டா தண்டாண்டுவேன், பார்த்தா நீர்மலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் இல்லாததுக்கு செய். நீ ஏன் பிறந்தமுன்னு ஒரு பேரை ஏற்படுத்திட்டு போ. இந்த உலகம் உள்ள வர உன் புகழ் பேசி கொண்டிருக்கும் இளைஞர்கள் உன்னை பின்தொடர்ந்தே வருவாங்க. நல்லவர்கள் உலகத்திலே குறைவு. MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகராக இருந்தாலும் இந்த நாடக மேடையிலே மடார்னு தவ்வி கோமாளி வேஷம் போடுவது பெரிய பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வணங்கக்கூடிய கிருஷ்ண பெருமாத்துமான், அந்த மகாவிஷ்ணு, அவர் போட்ட வேடம்தான் இந்த கோமாளி வேஷம். அடியன் MK ராதாகிருஷ்ணன் சர்டிபிகேட்ல இருக்கு, மல்லல் சர்டிபிகேட்ல. அந்த ராதாகிருஷ்ணன் பேரை இப்ப மறந்துட்டாங்க எல்லாருமே. 3 எழுத்து தான், MK. மறுபடியும் சொல்லுவோம். தம்பி கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் என் பேரை சொல்லும் போது இதுக்கு மேல எனக்கு பிறந்தநாள் கொண்டாட்டமே வேணாம்டா. கேமரா திருப்புங்க. அப்படியே அந்த ட்ராலி அப்படியே இது பண்ணுங்க. சொல்லுங்க, MK பாபுனு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் மஞ்சள் நோட்டீஸ் மடிச்சு பேண்டில் வைக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. டான்ஸுக்கார பிள்ளைகளே வெளியே வாங்கம்மா, இளைஞர்களுக்கு நீரு கசிவு ஏற்படுதும்மா. டான்ஸுக்கார பிள்ளைகளே பாவாட கட்டிட்டிக்கலாம், எல்லாத்தையும் இழுத்து மாட்டுங்கம்மா. அதுக்கு டான்ஸுக்கார பிள்ளைகளே வெளியே வாங்கம்மா. வாங்கடி, இளைஞர்கள் நான் காத்திருப்பது உங்களுக்கும்மா. சட வாங்கம்மா வாங்கம்மா, எங்க இருக்கு உங்கம்மா, 2 பேரும் தங்கம்மா, பட்டார்னு குதிங்கம்மா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பிரியோ நேத்து மாதிரியே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் சரி அத்தடி அக்கா தூங்கலையா? எனக்கு எவ்வளவு பெரிய தம்பி. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கங்க. என்னங்க வணக்கங்க. யோயோ நான் என்ன செய்வேன்? என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுறப்ப என் சட்டிக்குள்ள கட்டரும்பு கடிச்ச மாதிரி பாருனே. கட்டரும்பா இருக்காது, வேற எதுவும் இருக்கும். அண்ணே பையா சரி வந்தமா, என்ன எல்லாம் கம்மியான மாதிரி இருக்கு. சரி வந்தமா, ஆடுத போட்டோமா, தாக்கல உள்ள விட்டோமா, இன்னும் இருக்கணும் ஆரம்பிச்சிருமா. நீ என்ன ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கே? என்ன எனக்கு மனசு வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே செய்ய
செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. மேடைக்கு வந்துட்டா நமக்கு அந்த எண்ணமே வரவே கூடாது. அதெல்லாம் எனக்கு வரலையே. அப்படி ஒருவேளை உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அப்புறம் நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். இருங்க ஆளுண்டுக்கார என்னமோ சொல்ல வராரு. 4 வாட்டி வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஒண்ணு விட்டு என்ன தர வேணும் அள்ளி தருவே என்ன தர வேணும் அள்ளி தருவே என்ன தர வேணும் சொல்லி தருவே என்ன தர வேணும் அள்ளி தருவே என்ன பண்ணுவேன் ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. வேண்டியத நீ கேளம்மா வச்சுக்கவா பொண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஐஸ் ஐஸ் கோன் ஐஸ் கப் ஐஸ் இதெல்லாம் ரவுண்டா இருக்கு. இதுதான் கப்ளிங். இதுக்கு பேரு தான் கப்ளிங். மேல இருந்து போடுங்க அண்ணே, மேல இருந்து போடுங்க. ஏன்னா இதுக்கு பேரு தான் கப்ளிங். ஆமா ஆமா இதுதான் கப்ளிங். இது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. சங்கர் பூச்சார கூட்டு இருப்பைக்கு வாய் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அத்தடி நான் என்ன பாடிக்கிட்டு சங்கர் பூச்சார கூட்டு வரவா சிட்டரும்பு போல ஊரா வரவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. செங்கரும்புச்சார கொண்டு வரவா சிட்டரும்பு போல ஊர வரவா போல ஊர வரவா அப்புறம் எடுக்கவா அப்புறம் திரும்ப என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாக்கல இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் இருமா வரேன்.
ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஏன் வாயில் அடிச்சு என் வாய் போகிறதுக்கா? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் இருமா ஆடல் அரசியாக பிரியோ வாய் இடிச்சிரும் பிரியோ. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு சொல்லுது சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பமா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னதா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னவோ என்னவோ எனக்கு கெண்ட விளையாடும் எதை விட நக்கல் பண்ணி என் லவ்வரை நக்கல் பண்ண கோவம் வந்துடும். எனக்கு கெண்ட விளையாடும் விளையாண்டுட்டாலும் ஆத்தில காத்தடிச்சாலும் விளையாடும் உனக்கு இது தெரியாதா கண்ணா சொல்லு விளையாடுப்பே அப்படியா? எனக்கு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா எங்க பொட்டிக்கார அவர்களே, என்னம்மா உங்களுக்கு நான் என்ன முறை வேணும்? தங்கச்சி முறைன்னு சொன்னேன், பனியில வாய புடிச்சு இருக்குதுங்க. என்ன முறைன்னு கேட்டேன். தங்கச்சி முறை வேணும். தங்கச்சி ஆடும்போது தான் நீ இப்படி ரசிப்பியா? தெரியாம தான் கேட்கிறேன். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்காயே ஆத்துல காத்தடிச்சால மோதும் கெண்ட விளையாடும் என்ன பண்றீங்க? கிச்சா போல போயிட்டு போதுனே ஆடட்டும்னே புள்ள. ஏற்கனவே உன் நண்பே வேற ஒரு சேர ஆத்துல காத்தடிச்சால மோதும் கெண்ட வில்லை ஆத்துல காத்தடிச்சால மோதும் ஆத்துல காத்தடிச்சால மோதும் கெண்ட விளையாடு பாப்பா ஆடுதுன்னு நீ அப்படி இல்ல பாப்பா நல்ல டான்ஸ் ஆடுதுன்னு இரு ஒரு போட்டு கொடுக்குறேன். நாலு வாட்டி
ஹலோ ஹலோ. இங்கே கூடி இருக்கும் ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னம்மா? போன மாசம் சாரி போன வருஷம் மார்கழி மாசம் சுருங்குனது. என்ன சுருங்குச்சு? இப்பதான் விரியுது. ஐயோ என்னோட மனசு உங்க எல்லாரையும் பார்த்தோன்னே பாசத்துல விரிஞ்சிருச்சு, ரொம்ப விரிஞ்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன். பேச்செல்லாம் பத்தாது, காமிச்சிருவோமா? சரி, நான் எல்லாம் காமிப்பேன். நீங்க உங்களுக்கு வந்து சம்மதமா? ஏங்க நான் யாருங்க? நோட்டீஸ்ல என் பேர் என்ன வந்து போட்டிருக்கீங்க? லட்சுமி. டான்ஸ் காமிக் லட்சுமி. டான்ஸ் காமிக் லட்சுமி. ஆமா, அப்ப நான் காமிக்க தானே வந்து வந்திருக்கேன். காமிச்சிருவோமா? ஏ கொலுசு கடை ஓரத்திலே, கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க சிங்சா 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 சிங். அட பாரி விட்டாங்க வரதன் விட்டாங்க மரிகன் விட்டாங்க பாரே போங்க. விட்டாங்க வரவன சாட்டே நீண்டாங்க வந்த பொண்ணு. ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடும் தண்ணியில. ஏ தாமர புதிருக்கு மாமா தாமரை வாங்கி வாங்க. எதனாலே தாமர பூவுள்ள பள்ளாடும் தண்ணியிலே. சீல கடை ஓரத்திலே சீல ஒன்னாங்க சீல ரெண்டு சீல மூணாங்க வாங்க சொல்லு. சிங்சா 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 சிங். அத வாரி விட்டாங்க வரகன் மரிகன் ரெண்டாங்க வாரேன். தேயமைனா 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 தேயாலோஸ் தேயமைனா 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 தேயாலோஸ். தேஜமைனா 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 தேஜானா தேஜமைனா 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 தேஜானா. மச்சான் நல்லா காமிக்கிறேனா? நல்லா காமிக்கிறம்மா. இது இப்படி நீங்க வந்து சொல்றீங்கல்ல, எங்க வீட்டுக்கார்ட்ட ரசத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். என்னது? சொல்லிருங்க. சரி, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. எங்க வீட்டுக்காரர் ரசத்தை வச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். பிடிக்கலையா? மோரை கொண்டு போய் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு கேக்குறாரு. நீங்க எப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறீங்க? உங்களை நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. ஏன்? எதுக்கு? ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி, இப்ப ரொம்ப வேகமா போட்டேன், மெதுவா போறேன். உங்களுக்கு சம்மதமா? எல்லாருக்கும் சம்மதமா? ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, ஏ மல்லி
தங்க நீ நல்லா பேசுறா, நீ மாமாட்ட நல்லா பேசு, நிறைய பேசு. திண்டுக்கல்லு பெரிய பூட்டு ஒண்ணு. திண்டுக்கல்லு பெரிய பூட்டு எனக்கு. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி லட்சுமி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னடையும் மலரும் மலையும் போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடி பற்றிய விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.